அம்மா டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னேன்லம்மா, காசு வேணும்மா. டியூஷன் ஃபீஸ் கட்டணும் உங்க முதல்ல தெரியும்ல, அது முன்னாடியே சொல்ல. போன வாரமே சொல்லிட்டேனேம்மா. நான் தான் மறந்துட்டேன்னு தெரியுதுல்ல, மறுபடியும் ஞாபகப்படுத்த வேண்டியதானே. சரி விடு, பரவாயில்ல, 10 நாள் கழிச்சு கொடுக்குறேன் போ. நீ என்ன குமுதி? எனக்கு பசிக்குதுமே, ஸ்நாக்ஸுக்கு காசு கொடு. ஸ்நாக்ஸுக்கு காசு வேணுமா? வீட்டில் தான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கல, போய் சாப்பிடு போ. இல்லைமே, எனக்கு அது பிடிக்கல. சாப்பாடு பிடிக்கலையா? இந்த சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் வெளியே கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? சாப்பாடு குறை சொல்லாத, போய் சாப்பிட்றீ போ. போமே, நம்ம இந்த வீட்டுல பிறக்கிறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது பிறந்திருக்கலாம்க்கா, நல்லா வச்சு இருந்திருப்போம். அப்படிலாம் பேசாதடி, அம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்கடி. பின்ன என்னக்கா, எதுவுமே நமக்குன்னு செய்ய மாட்டாங்க. உனக்கு தெரியும்ல அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் தான், அப்புறம் என்ன இப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் பேசாத, நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டு பார்க்கலாம், அவங்க கொடுப்பாங்க. நீ வா. சரி அக்கா, அடிக்கடி ஒன்று தொந்தரவு பண்ணுறேன்னு தப்பா எடுத்துக்காதக்கா. ஒரு 1000 ரூபாய் இருந்தா எனக்கு கடனா தெரியா? என் பிள்ளைங்களுக்குன்னு என்னால் எதுவுமே செய்ய முடியலக்கா. என் புருஷன் மட்டும் குடிச்சு சொத்தை அழிக்காம இருந்தா எனக்கும் என் பசங்களுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இவ்வளோ அழகான பசங்க எனக்கு பிறந்தது, குழந்தை இல்லாதவங்க பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு என் பொண்ணு பசிக்குதுன்னு ஒரே ஒரு பிஸ்கெட் தான் கேட்டா, அதை கூட என்னால் வாங்கி தர முடியல. அவளை திட்டி அனுப்பிட்டேன். தயவு செஞ்சு ஒரு 1000 ரூபாய் அனுப்பி விடுக்கா. பணம் வந்தோன்னு திருப்பி கொடுத்துட்றேன். நான் ஃபோனை வச்சிடுறேன். நீ அழாதமே, நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியுமே. உன்னை விட பாசமாகவும் சந்தோஷமாகவும் எங்களை யாராலையுமே பார்த்துக்க முடியாதும்மா. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தாமே எங்களுக்கு அம்மாவா வேணும். லவ் யூ அம்மா.